to tell about 41st Dividesam Sri Hindapuram Perumal Nayagan தேவாதி தேவன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் வைகுண்டவள்ளி விமானம் சுத்த சர விமானம் தீர்த்தம் சந்திரன் மங்களாசாசனம் திருமங்கையாழ்வார் 10 பாசரங்கள் பாடப்பட்டுள்ளது. கடலிலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நடுநாட்டு திவ்ய தேசங்கள் 2, ஒன்று கடலூருக்கு மேற்கே போக வேண்டும், இன்னொன்று விழுப்புரம் மேற்கே 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஓம் ஸ்ரீ ஹேமவல்லி நாயகி வைகுண்டவள்ளி சமீத திரு தெய்வநாக சுவாமியே நமஸ்து. முதல் திருத்தலத்தை பற்றி பார்க்கலாம். 41 திவ்ய தேசம் இது. ஹிந்தபுரம் சமஸ்கிருதத்தில், தமிழில் ஸ்ரீ ஹிந்துபுரம் தலைவனாக ஆதிசேஷனால் ஏற்பட்ட திருத்தல ஹிந்தபுரம் என்று பெயர் உள்ளது. மலை மேல் ஹைகிரீஸ்வர பெருமாள் எழுந்தருளி உள்ளார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பெரும் கடும்போர் மூண்டு. யுத்தத்தில் அவர்களுக்கு அசுரர்கள் வெற்றி பெற்றார். அப்போது தேவர்கள் பெருமாளை துதித்து உதவி பெற வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவரும் உதவ வந்து ஸ்ரீமன் நாராயணன் கருட வாகனத்தில் மேலே வந்தது. போது அவர்கள் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்து கடும்போர் புரிந்தார்கள். இறுதியில் ஸ்ரீமன் நாராயணன் சக்கராயத்தை ஏவ அது சகல அசுரர்களையும் அளித்தது. திசையில் அவர் அசுரர்களுக்கு உதவி செய்ய வந்த சிவன் சக்கராயுதத்தில் எதிராக சூலாயுதத்தை ஏவ அதுவும் சக்கரத்தின் மேல் புறப்பட்டு அதுக்கோர் அணிகலன் போன்ற அச்சக்கரத்தை சார்ந்து நிற்க இது கண்ட சிவன் தன் ஞானந்த ஸ்ரீ நோக்க ஸ்ரீமன் நாராயணன் அங்கு தனது மும்மூர்த்திகளாக வடிவத்தை அரசருக்கு காண்பித்தார். வடிவில் ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மா சிவன் தேவர்களும் தெரிய சிவன் துதித்து நிற்பது எம்பெருமான் சாந்தமுற்று சக்கரத்தை ஏற்றுக்கொண்டு சூலாதித்யம் சிவனிடமே சமர்ப்பித்து ரிஷிகள் தேவர்களுக்கு வேண்டுகொடுத்து அவ்விடத்திலே கோவில் கொண்டார். அச்சமயம் தாரக சந்நிதிக்கு நீர் கேட்க நாக சந்நிதிக்கு நீர் கேட்க ஆதிசேஷன் தரையிறங்கி தனது வாளால் பூமியை தட்டி பிளம்புக்கு தீர்த்தம் கொண்டு வந்து பகவானுக்கு அளித்தார். இவ்வாறு ஆதிசேஷன் திருவள்ளி பூமியால் வகிண்டு நீர் கொண்டு வரப்பட்டால் வகிண்ட நீர் திருவிந்தபுரம் என பேர் உண்டாயிற்று. ஆதிசேஷன் கைங்கரியத்தில் இத்தலம் திருவந்தபுரம் என அழைக்கப்பட்டது. அதன் பெயராலே இங்குள்ள தீர்த்தமும் கோடி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மூர்த்தியாக என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். தானே திருமால், தானே பிரம்மா, தானே ருத்தனுக்கு காட்சி கொடுத்த கடுத்துள்ளார். இந்த திருத்தலத்தை யார் தரிசனம் செய்தாலும் அவர்கள் பாவங்களே அண்டாது என்று ஆச்சரியர் கூறுகிறார். ஆச்சரியமான தாயார் அற்புதமான பெருமாள், தெய்வனாகி தாயார் தேவநாத பெருமாள். அச்சுதன் என்ற திருநாமம் அடியருக்கு மெய்யனன் தாச சத்தியன் என்று இப்படி திருநாமங்கள் உள்ளது. மேலே யோக கருடன் விராஜன் நீர்த்தியை எடுத்துக்கொண்டு வர சிறிது தாமதமாகி கொண்டு வர கருட நிதி என்று இருந்தது. மறி இப்போது கடிவள நதியாக ஓடுகிறது. கடின நதிக்கு பெருமாள் எழுந்தருளி தீர்த்தவாரியாக அங்கு வந்து செல்கிறார். கடலூருக்கு அருகில் இருக்கும் இந்த ஊர் இது கடில நீர் நதிதான் விராஜக நதியால் கருடன் சேர்க்கப்பட்டது. ஒரு ஸ்ரீ என்ற மலைக்கு ஏற்றம் பெருமாள் கைகிரீஸ்வர பெருமாள் இருக்கிறார். நன்றாக வர வேண்டும் என்றால் இந்த கைகிரீஸ்வரர் சென்று தரிசனம் செய்யலாம். வேதாந்த தேசக திருப்திகமாக சேவை சாய்க்கிறார் என்று பார்த்தோம். மரட கைதவர்கள் என அழைக்க அவர்கள் வேதத்தை ஒழித்து வைத்தார்கள். ஆகையால் பிரம்மாவுக்கு வேதம் இல்லாமல் சிரமப்பட்டார். பெருமாள் குதிரை முகத்தனாக அவருக்கு வேண்டி வேதங்கள் எல்லாத்தையும் உபதேசித்தார். வேதம் உபதேசித்து திருக்கோலத்தில் இங்கு பெருமாள் எழுந்திருக்கிறார். இங்கு வேதாந்த தேசிகன் இருந்து கடந்தவன் பொறுக்கிறார். அவர் வேதத்துக்காக கருடன் தேவாந்த தேசிகருக்கு பிரிதிஷம் ஆனார். ராமானுஜர் காலத்தில் பிற்பட்ட ஆச்சாரியர் ஒளிகொண்டு புறப்படுகிறார். கலிகர்த்திக சிம்மம் ஸ்ரீமன் வேதாந்த நாதனாக, கலிகர்த்திக தேசிகனாக, வேதாந்த ஆச்சரியராக உள்ளார்கள். சிறந்த
சுவாமி தவம் செய்கிறார், கருடன் சேவை சாய்க்கிறார். கருட பஞ்சாங்கம் இது. 50 ஸ்லோகங்களுக்கு கருடன் பாடியிருக்கிறார். கருடன் ஹைகிரீஸ்வரன் மந்திரத்தை வேதாந்த தேசிக்கு உபதேசிக்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லி ஹைகிரீஸ்வரர் பெருமாளை ஹைகிரீஸ்வருக்கு பிரத்யட்சமாக ஹைகிரீஸ்வரராக தோத்திரம் மற்றொரு வேதாந்தம் பாடியுள்ளார். மற்றொரு சேத்திரம் பாடியுள்ளார். அது ஸ்லோகம் நானானந்தமயம் வேதம் நிர்மல ஸ்படிகம் அதனால் சர்வ வித்யாமும் ஹைகிரீஷு உபாஸ்மகே என்று எல்லோரும் கைகிரீஸ்வரரை வணங்குகிறார்கள். இப்போ அவர் மலைக்கு மேலே உள்ளார். இந்த மலைக்கு 74 படிக்கட்டுகள் உள்ளது. 74 படிக்கட்டுகள் சிம்மாசன அதிபதிகளை ராமானுஜர் ஏற்படுத்தினர். இது நேரமாக படுத்து வைத்து 74 படிக்கட்டுகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் கருட பஞ்சாங்கம் இது. ஹைகிரீஸ்வரான வேதாந்த தேசிகர் வேதாந்த நாயகர் பஞ்சாங்கம் என்று அச்சசம் தன்னையே ஒரு நாயகன் நினைத்துக் கொண்டு வேதாந்த தேசிகன் இந்த அச்சகத்தை பிரபந்தத்தை பாடியிருக்கிறார். எல்லாம் ஒரு புறம் சரித்திரம். பெருமாள் மலைக்கு கீழே எப்படி எழுந்திருக்கிறார். வேதநாத பெருமாள் தெய்வநாயகன் கிழக்கு நோக்கி திரும்பும் நின்ற கோலம். அவர்களுக்கு நாதனாக இருந்தவர் விஷ்ணு ருத்ரன் மூவரும் தானே என்று காட்சி கொடுத்தவர். வைகுந்த நாயகி ஹேமவல்லி தாயார் ஆச்சரியமான தாயார் சந்நிதி. தேவர்களை ரட்சிப்பதாக பிரார்த்தி சந்திர விமானம் சுத்த விமானம் கருடனுக்கு ஆதிசேஷனுக்கு பிரதிஷ்யம் திருமங்கை ஆழ்வார்கள் 10 பாசர்கள் மங்களாசாசனம் பண்ணி இருக்கிறார். திருத்தலம் இது. அவசியம் அனைவரும் சென்று தரிசனம் செய்து நம் பாவங்களை போக்கிக் கொள்வோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.